தீர்க்கப்பட்டது. உங்களுக்காய் தரித்திரரானாரே, உங்களுக்காய் வெறுமையானாரே, அவருடைய வெறுமைதான் உங்களுடைய நிறைவு, அவருடைய தரித்திரம் தான் உங்களுடைய ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யமானார்கள். உலக பிரகாரம் நான் ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டிருக்கிறேன். கேட்கலாம், என்ன ஆக்கப்பட்டிருக்கு? பார்த்தா மாறுற மாதிரி இல்லையே. மாற்றத்துக்கு தான் பேச சொல்றோம். திரும்ப சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு குறைவில்லை. அங்க சொல்றாரு, சகலமும் குறைவுபட்டு, சகலமும் குறைவுபட்டு. இதே ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீ கையிட்டு செய் வேலை உன்னை ஆசீர்வதிப்பேன், மாப்பு செய்கிற கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையில ஆசீர்வதி. இதெல்லாம் சொல்றாரு. உபாகம் 28:1 இருந்து 14 வரலும் இது 15 இருந்து தொடங்குறாரு. கீழ்ப்படியாமல் போனான், கீழ்ப்படியாமல் போனால் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உங்களை பலிக்கும். ஆசீர்வாதம் கொஞ்சமா சொல்லிட்டு சாபம் நிறைய விடுறாரு. இப்படி ஆவன்னு. ஆனா இதை போக்குவரத்து ஒருத்தர் வந்தாங்க, ஹீரோ, அவர் தான் கிறிஸ்து. இது ஒரு பிரமாணம். எதுல பிரமாணம் என்ன பாருங்க, விளக்கி சொல்றேன். கீழ்ப்படுதல் என்பது ஒரு பிரமாணம். மனுஷங்கிட்ட தேவன் எதிர்பார்க்க வேண்டிய நீதியான செயல் கீழ்ப்படுதல். நீங்க ஒரு எஜமா, அவர்கிட்ட ஒரு வேலைக்காரங்க கீழ்ப்பட எதிர்பார்க்க மாட்டீங்களா? நீங்க ஒரு ஆசிரியர் கீழ்ப்பட எதிர்பார்க்க மாட்டீங்களா? நீங்க ஒருத்தர் வேலை விடுறீங்க. இப்ப ஐயா வந்து ஒரு காபி வாங்கணும்னு சொல்லி அனுப்புறாரு 10 மணிக்கு காலையில. காபி எத்தனை மணிக்கு வரணும்? நைட்டு 10 மணிக்கு எடுத்துன்னு வரலாம். ஹாப்பியாவா காபி வாங்குவாரு. நான் எப்படா சொன்னேன் காபி கேட்ட? எப்படா நான் காபி ஆசை வந்திருக்கோம், காலையில தான் வந்திருக்கோம். அப்ப நீ உடனே வர, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கறதெல்லாம் வந்தேன். அது போய் கீழ்ப்படியாமை. மனிதர்கிட்ட தேவன் எதிர்பார்த்த அந்த கீழ்ப்படிதல் முதலாவது யாருக்குமே இல்லை. ஒரு மனுஷனை கீழ்ப்படியாமைனாலே எல்லாருக்கும் அந்த கீழ்ப்படியாமை வந்தது. ஒருத்தரையும் விடல, எல்லாருக்குள்ள வந்துச்சு. அந்த கீழ்ப்படியாமை சக்தி என்ன? சக்தி என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிய கூடாதுங்கிற வார்த்தையை இவனுக்கு வச்சிருக்கிறான். வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதுங்கிற கீழ்ப்படியாத வார்த்தைகள் மனிதன் ஆயிட்டான். பிதா பார்க்கிறாரு, இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் போனோம். ஆண்டவர் வந்து ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டு அப்படியே ஆயிடும். ஆமாவா இல்லீங்களா? சொல்லுங்க, ஆவாரா இல்லீங்களா? தாவீது ராஜாவாக விருப்பப்பட்டாரு, ஆக்குறாரா இல்லையா? ஆபிரகாம் ஆசீர்வதிக்க விருப்பப்பட்டாரு, ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அதே போலதான் அவர் வாயிலிருந்து சாபம் வந்துருச்சுன்னா அது அவன் மேல பிடிச்சுக்கும். சொல்றாரு, நீ கீழ்ப்படிச்சா ஆசீர்வாதம் வரும், நீ கீழ்ப்படினா சாபம் கிடைக்கும். இப்ப இந்த சாபத்துல இருந்து ஒருத்தர் விடுதலை ஆகணும்னா, முழு உலகம் விடுதலை ஆகணும்னா, எல்லாரும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால இவனையும் விடுதலையாக்க முடியாது, பிறரையும் விடுதலையாக்க முடியாது. ஆனா ஒரே ஒருத்தரால முடியும், முழு உலகத்தில் வாழ்கிற அனைவரையும் விடுதலையாக்க முடியும். அதனால தான் சிலுவை இயேசு சாபம். நீங்க அந்த சாபத்தை நம்புங்க. சாபத்தை சுமக்க வரவில்லை, அவரு சுமந்துக்கு சொல்ல வரல. சாபம் ஆனார், தரித்திரர் ஆனார், பாவம் ஆனார், அக்கிரமத்தில் ஒருவராய் ஆனார். அப்படி ஆனதுனால தான் இன்னைக்கு நீங்கள் நான் நல்லா இருக்கோம். நீங்க ஒவ்வொரு பொருளை கர்த்தர் கிட்ட வந்து வாங்கும் போது பணம் மனுஷன் மூலமா தான் வரும், பொருள் மனுஷன் தான் விற்பான். அதை வாங்கும் போது சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. என்ன சொல்லும்? நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உணவு சாப்பிடும்போது நன்றி சொல்லிட்டு சாப்பிடுறீங்க? பெரிய சோறு இருக்கு அப்படி சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. பெரிய பெரிய சமைச்சு வச்சுட்டாங்க, அப்படியே பிரம்மாண்டமா சமைச்சிட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சின்ன பையனை ஒரு பெரிய பணக்கார குடும்பம் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கினாங்க. இந்த சின்ன பையன் போயிட்டான் விருந்துக்கு. இவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தான், இவங்க பெரிய ஆளு. ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற பையனுக்கு தட்டுல போட்டு வச்சாங்க. உன்னை கண்ணை மூடி ஜெபம் பண்றான், நன்றி சொல்றான். இவன் தான் நினைச்சாங்க, நம்ம கண்ணை மூட்டா எல்லாரும் கண்ணை மூட்டிருப்பாங்க. இவன் கண்ணு மூணு நேரத்தில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போதும். இது பைத்தியம் எது? ஜெபம் பண்றது பைத்தியம். இந்த பையன் தான் பண்ணுது, என்னமோ செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு முடிச்சு கண்ணை தம்பி எல்லாம் கண்ணை தம்பி பாத்துங்க, நீங்க ஜெபம் பண்ணல? எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை தம்பி, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை.
அவங்க உணர்த்துற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமா, நாய்க்கு கூட பழக்கம் இல்லை. நாய்க்கு கூட கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்ற வார்த்தையா அது? நாய்க்குட்டிங்க கூட பழக்கம் இல்லை. நான் அப்படி பேசுறேன். ஆமா ஆண்டி, நீங்க சாப்பிட்டு வேஸ்ட் பண்றது தட்டுல போடுங்களேன். தட்டுல போட நாய் என்ன பண்ணும்? கடகடன்னு சாப்பிடுறேன் இல்லையா, அது ஜபமா பண்ணன்னு கேட்டாங்க. உடனே அவங்க ஃபீல் ஆயிட்டாங்க. அப்ப சொன்னா, கடவுள் கொடுக்குற ஒரு ஒரு பொருளுக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க. இந்த வாரக்குள்ள போன வாரக்குள்ள தண்ணி குடிக்க செஞ்சாரு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. போக்குவரத்தை பாதுகாத்தாரு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல காற்றை கொடுத்தாரு, அதுக்கு சொல்லுங்க. நாம எப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா நன்றி சொல்லணும், மார்க்கெட் நிரம்புற நன்றி தன்னால வந்துடும். பாத்தீங்கன்னா ரோட்ல போயினே இருக்கிறான், 50,000 ரூபாய் கட்டு கத்தருக்கு புத்தவனுக்கு கீழே விட்டான், அவனுக்கு உபத்திரவம். கத்தருக்கு சோத்திரம். 50,000 கிடைச்சிருக்கு. இனிமேல் யாருக்கு நடக்குமா? கண்டிப்பா நடக்க. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூட நீங்க சொல்லணும், ஒரு வாரம் முழுவதும் உங்களுடைய அன்பிலே மாறாதவரா என் கூட இருந்தீங்களே, உங்களுக்கு நன்றி. அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதிகமா நேசிக்கிறேன், நான் சாப்பிட்ட ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறேன், நன்றி. எனக்கு பலம் தந்தீரே, நன்றி. நான் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதற்கு உயிரை கொடுக்கிறேன், நன்றி. நீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்லணும். உங்ககிட்ட 1 ரூபாய் கிடைச்சாலும் நன்றி சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் கிடைச்சாலும் நன்றி சொல்லுங்க. ஒண்ணுமே கிடைக்கும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு போன காரியம் வாய்க்கல, பரவாயில்ல, நான் நாளைக்கு தருவீங்க நான் நம்புறேன். எப்படி நம்புறேங்க அவரே? இன்னைக்கு கிடைக்கல நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நாளைக்கு எனக்கு ஜெயம் உண்டாகும், நாளைக்கு மாற்றம் உண்டாகும், நாளைக்கு எல்லா நிறைவும் அடைவேன். ஏன்னா என்னுடைய நிறைவுக்காக சிலுவையிலே நீ குறைவுபட்டீரே, அந்த குறைவுதான் என் நிறைவான வாழ்க்கை கட்ட வைக்கும். நம்புறீங்களா? இயேசு தனியாக விடப்பட்டார். பிதாவை கைவிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். ஒரு வசனத்தை சொல்வார், அவர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறாங்க, அவர் கூட இருந்து கிரியை செய்யறாங்க, அவர் என்கிட்ட பேசுறாங்க, நானும் பிதாவை ஒன்றா இருக்கிறவங்க, அவர் எனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கரெக்ட் தான். எப்ப கைவிடப்பட்டா? நம்முடைய பாவத்தையும் நம்முடைய தரித்திரத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் சுமந்த அந்த நேரத்தில் இவர் ஒரு தரித்திராய் பார்ப்பதற்கு பிதாவுக்கு பிரியமில்லை. இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு சொல்லி பிதா ரொம்ப வேதனைப்பட்டதுனால, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள பரலோகத்துக்கு சொந்தக்காரர், இந்த பூமியுடைய எல்லா நிறைவுக்கும் சொந்தக்காரர் கிறிஸ்து. நம்முடைய சொத்துக்கு எப்படி நம்முடைய பிள்ளை சொந்தமோ, பிதா வைத்திருக்கிற எல்லாத்துக்கும் இவர் சொந்தக்காரர். எதுவுமே இல்லாம தனி ஆளாவது தரித்திரராய் நின்றதுனால, வெறுமை ஆக்கப்பட்டதுனால, அந்த வெறுமையை பார்க்க இதற்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? அவர் வெறுமையாக்கப்படாவிட்டால் நீங்கள் நான் நிறைவுக்குள் வரமாட்டோம். அன்று அவர் வெறுமையை பார்க்க பிடிக்கல, நீங்க நிறைவை கொடுத்தார். இப்ப சொல்ற நம்ம வெறுமையா இருப்பது தேவ சித்தம் இல்லை. நீங்க நல்லதை பேசுங்க, அடிக்கடி சொல்லுங்க. உங்க கரத்தை பார்த்து பேசுங்க, உங்க இருதயத்தை பார்த்து பேசுங்க, உங்க பீரோவை பார்த்து பேசுங்க, உங்க ஏடிஎம் கார்டை பார்த்து பேசுங்க, வீட்டுல இருந்து அக்கௌண்ட்டை பார்த்து பேசுங்க. நான் பேசுறேன் அப்படி. நான் வங்கிக்கு போகும்போது ஒரு சின்ன தொகை தான் அதுல இருக்கும். அந்த சின்ன தொகை எடுத்து போகும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இவங்க எல்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கை செய்யறாங்க, லட்சக்கணக்கில் டிராப் பண்ணி எடுத்து வர்றாங்க, நம்ம ஊழியக்காரன் இந்த சின்ன எனக்கு வெக்கமா இருக்கும் எடுக்கும் போது. எப்படி இருக்குங்க? அப்ப அந்த செக்கை பார்த்து பேசுவேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு நாள் வரும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு இஷ்டப்பட்டோ நீங்க தாராளமா ஃபில் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல வளர்வதற்கு இயேசு பெருமையானார். நீங்க அதை இப்பவே பாருங்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவர். இன்னொன்னு, சில சர்ச்சில் அந்த காணிக்கை கவர் வச்சாங்கன்னா, சில சர்ச்சில் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா அந்த 50 கவர் காலி ஆகிறதுக்கு 6 மாசம் கூட ஆகுது. ஆண்டவரே, ஒரு நாள் வரும் நேரடியாக நிரப்ப நீர் வல்லவர். ஆமென். சொல்லுங்க, நிரப்புவாரா நிரப்ப மாட்டாங்க? நிரப்புவார் ஐயா. எங்க உங்களை குருநா கேட்ட நிரப்புவார் சொல்றது கஷ்டம். உங்க பீரோவை நிரப்புவார், உங்க அக்கௌண்ட்டை நிரப்புவார்,
உங்க பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். நான் சொல்றதுனால இல்ல, சிலுவையில் ஒரு வெறுமையானது. முதல் வண்டி பிடிச்சி போறதுக்கு கஷ்டப்பட்டு தான் போகணும். ரெண்டாவது வண்டி காலியா வரும். பாத்துக்கிறீங்களா? முதல் வண்டி என்ன பண்ணுவாங்க, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு டைம் போயிடுவாங்க. அவனே சொல்லுவான் சில இடத்துல கண்டக்டர், பின்னாடி ஒரு பஸ் காலியா வருது, அதுல வா. இவ்வளவு நேரம் காத்திருந்துட்டோம், பின்னாடி எப்ப வருது இவன் சொல்லி 1/2 மணி நேரம் கழிச்சு வரும், அது காலியா வரும். நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடி ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா, எல்லாம் கிடைச்சதா, அவங்க ரொம்ப நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பயங்கர கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. பின்னாடி ஒரு வண்டி வருது, காலியா உங்களை ஆசீர்வதிக்கும். 11ஆம் மணி வேலைக்கு ஒருத்தர் வேலைக்கு அமர்த்தினாரா இல்லைங்களா? முதல் மணி நேரத்துக்கு வந்தான், இன்னைக்கு ஃபுல்லா கஷ்டப்பட்டான். கடைசி நேரத்துக்கு ஒருத்தர் வந்தான், அவன்கிட்ட சொல்றான், வேலை செய், நியாயமானபடி கூலி வழங்கப்படும். காலையில இருந்து கஷ்டப்பட்டவங்க எக்ஸ்ட்ரா கிடைக்க நினைச்சாங்க. முதல் மணி நேரம் நினைச்சிருப்பாங்க இங்க ஏதோ கொடுக்க போறாருன்னு. 11 காலையில இருந்து சாயங்காலம் வரல வேலை பார்த்தவங்க அதே ₹1 தான். 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்க அதே ₹1 தான். அதனால நீங்க விசுவாசிங்க, தாவீது இழந்ததை திருப்பி கொண்டான். இழந்ததை திருப்பி கொண்டான். குடும்பத்தை இழக்கிறவன், சொந்தத்தை இழக்கிறவன் அநேக சொந்தத்தை கடவுள் கொடுப்பார். கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாருங்களா? நீங்கள் இழந்ததை திரும்பவும் அளிப்பேன் இயேசு தேவன் சொன்னார். யோபு புத்தகத்தில் சொல்லுவாருங்க, நமக்கு இழந்தது கணக்கு வராது. என்ன நினைப்போம், போனது போட்டு நினைப்போம். அப்படிப்பட்ட தேவனுக்கு கிடையாது. உங்களை நான் ஏமாத்தி இருந்தா ஏன் மூலமா உங்களுக்கு கிடைக்கலாம் கூட, வேறு வழியாக நிச்சயமா உங்களுக்கு தருவார். தருவார், நம்புறீங்களா? யார் ஏமாத்தினாலும் கவலைப்படாதீங்க, அழைத்த தேவன் உண்மையில் அவர் நிரப்ப வல்லவர். திரும்ப சொல்றேன், எல்லா நிறைவை அடைவதற்கு தேவனுக்கு ஒரு ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தின் பெயர் மகிமையின் ஐஸ்வர்யம். கடைசியா படிங்க, பிலிப்பியர் 4:19. நான் ஐஸ்வர்யவானா மாத்த என்ன செய்யறேன்? ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். என் குறைவு நீங்கணுமா? உங்க குறைவு நீங்கணுமா? அம்பானி அதானி மனசு வச்சா கூட உங்க குறைவு தீராது. இவர்தான் குறைவு நிறைவாக்குறார். ஆமென். ஏன்னா மனுஷன் யோசிச்சு தான் செய்யணும். தேவனுடைய யோசனை என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கிறது தான் அவருடைய யோசனை. நம்புறீங்களா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் நிர்வாகம் கூட, என் மேனேஜர் கூட வேலை பார்க்கறவங்க கூட, உறவு கூட அது யோசிக்கும். நம்ம ஏன் அந்த யோசனை நமக்குள்ளவே இருக்குது. நம்ம செய்யறதே சொல்லுவாங்க, கொஞ்சம் யோசிப்பு பண்ணுங்க. ஐயா இருக்கிறாரு, மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், நான் அவர் சும்மா சொல்றேன். ஐயா இது சொல்றாரு, சைடுல ஒரு 5 சவரம் போட்டுலாம் இருக்கிறேன். 5 சவரம் வராது, 5 அடி தான் விடும் அவர் வீட்டுல. என்ன நீ நான் விரும்புற குழந்தைக்கு செய்யலான்னு அப்படின்னு செய்ய, ஏதோ ஒரு சவரம் செய், ஏதோ ஒரு சவரம் தப்பே கிடையாது. 5 விற்கிற விலை 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது, 8 லட்சம் ரூபாய் ஆகும். இல்லை, நான் செய்யலான்னு இருக்கிறேன். இவருடைய நல்ல யோசனை கூட கிடைக்கிறதுக்கு வேற யோசனை வரும். ஆனா தேவன் எப்பொழுதுமே நம்மை குறித்து நல்ல யோசனை உடையவர். நம்புறீங்களா? என் தேவன் தீமையை உண்மையாய் மாற்றுவார், குறைவை நிறைவாய் மாற்றுவார். இல்லாமை இல்லை என்கிற, இல்லாமையே இல்லை, குறைவே இல்லை என்கிற நிலைக்கு அவர் கொண்டு வருவதற்கு குமாரனை கொடுத்துட்டார். அவர் திரும்பவும் கொடுக்க முடியாத ஒருவர் தான் குமாரன். அவர் திரும்பவும் கொடுக்க முடியாத ஒன்றுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் திரும்பவும் எடுக்க முடியாத கோலம் தான் மனுஷ கோலம். வெறும் பாவத்துக்கான கரை மட்டும் கிடையாது, அவருடைய ரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் உங்கள் வெறுமையை சிலுவையிலே அடித்து முடித்து ஐஸ்வர்யத்தை கட்ட வைத்தார். நீங்க என்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா செய்தி கேட்கிறீங்களோ, என்னைக்கு ஐஸ்வர்யத்தை பத்தி கேட்கிறீங்களோ, அந்த பாருக்குள்ளா எப்படி இருக்கும் அதையும் சொல்றேன். திருப்பி திருப்பி காயக்கூடிய சூழ்நிலை கூட வருவீங்க. ஐஸ்வர்யத்தை பத்தி கேட்டுருங்க, 10 ரூபாய் கூட பரிசுல இருக்கு, 10,000 கோடி கூட சிலுவையில் இருக்கு. நம்புங்க, என் நிறைவு சிலுவையில் உண்டாச்சு. நம்புங்க, அவர் உடனே கொடுக்காவிட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நம்புங்க. எல்லாரும் சொல்லுங்க, உடனே கிடைக்கலாம் கூட
ஒரு நாள் எனக்கு கிடைக்கும். இந்த பூமி நிறைவையும் பரலோகத்தின் நிறைவையும் எனக்கு சொந்தமாக்குவதற்கு அவர் சிலுவையிலே தன்னை வெறுமையாக்கினார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம்.